A9 வீதியில் மிகுந்தலை வேல்மோரண பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளனர். கேப் வண்டியொன்று வீதியை விட்டு விலகி மதகுன்றில் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்தில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதுடன் மற்றும் ஒருவர் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். மிகுந்தலை கல்குளம பகுதியைச் சேர்ந்த 37 மற்றும் 27 வயதான இருவரை விபத்தில் உயிரிழந்துள்ளனர். அல்பெட்டிய அம்பலாங்கொட வீதியில் குருந்துகஹா நகரில் இன்று அதிகாலை இடம்பெற்ற வாகன விபத்தில் 6 வயதுடைய சிறுமி உயிரிழந்துள்ளார். அம்பலாங்கொடையிலிருந்து அல்பெட்டியை நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டி எதிர் திசையில் வருகை தந்த வேன் ஒன்றுடன் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்து தொடர்பில் வேனின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். குருநகல் தம்புளை பிரதான வீதியின் கரந்தகொல்ல பகுதியில் இன்று பிற்பகல் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தம்புளையிலிருந்து குருநகல் நோக்கி பயணித்த கார் ஒன்றுடன் பின்னால் வருகை தந்த மோட்டார் சைக்கிள் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் காயமடைந்த 25 வயதான மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் குருநகல் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு தற்போது சிகிச்சை பெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். பண்டிகை காலங்களில் ஏற்படும் திடீர் விபத்துக்களை தவிர்ப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு சுகாதார அமைச்சு பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. வருடாந்தம் புத்தாண்டு கால பகுதியில் 75 முதல் 100 வரையானோர் விபத்துகளால் உயிரிழப்பதாக அமைச்சின் தொற்றா நோய் பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் சமித்த சிறித்துங்க தெரிவித்தார். பண்டிகை காலத்தில் வாகன விபத்துக்கள், திடீர் அனர்த்தங்கள் தொடர்பில் கடந்த காலங்களில் எமக்கு கசப்பான நினைவுகளே உள்ளன. உங்கள் உயிர் எங்களுக்கு விலை மதிப்பற்றது என்பதால் இந்த செய்தியை உங்களுக்கு நாம் நினைவூட்டுகின்றோம். பண்டிகை காலத்தின் போது தூர பயணங்களை மேற்கொண்டு உறவினர்களை நாடு செல்லும் சந்தர்ப்பத்தில் கட்டாயமாக அவதானமாக இருங்கள். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மது அருந்திவிட்டு வாகனத்தை செலுத்த வேண்டாம். மது அருந்திவிட்டு வாகனத்தை செலுத்தாமல் இருப்பது சாரதி என்ற ரீதியில் உங்களது பொறுப்பாகும். அதிக வேகத்தில் வாகனத்தை செலுத்துவதை தவிர்க்குமாறும் நாம் உங்களிடம் கோரிக்கை விடுக்கின்றோம். நீர்நிலைகளில் குளிக்கும் போதும் மிகவும் அவதானமாக செயற்படுங்கள். பண்டிகை காலத்தில் பட்டாசு கொளுத்தும் போது பாதுகாப்பான நடைமுறைகளை பின்பற்றுமாறு நாம் உங்களிடம் கோரிக்கை விடுக்கின்றோம். சிறுவர்கள் பட்டாசு கொளுத்தும் போது அது தொடர்பில் பெரியவர்கள் கவனம் செலுத்த வேண்டும். அது தொடர்பில் கரிசனையுடன் இருங்கள். புதுவருட மகிழ்ச்சியினை சீர்குலைக்கும் கவனக்குறைவான செயற்பாடுகளுக்கு இடமளிக்க வேண்டாம்.